வணக்கம் மக்களே, நான் உங்கள் அக்ரிடெக் பட்டதாரி. நம்ம தான் ஃபார்மிங் ப்ளஸ் ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா தென்னை ப்ளஸ் சாத்துக்குடி வந்து இன்றைக்கி அதாவது பார்த்திங்கன்னா பராமரிப்பு மற்றும் உரம் மேலாண்மை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ என்பிகே, அதாவது ஒவ்வொரு மரத்துக்குமே வந்து நைட்ரஜன், பொட்டாசியம், பாஸ்பரஸ் வந்து முக்கியமானது. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம மரத்தை வந்து சுற்றி வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதை க்ளீனாக வச்சுக்கணும். ஸோ அப்புறம் தான் நம்ம கொடுக்குற உரம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக அது மரத்தை எடுத்துக்கும். ஸோ எந்த மரமாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து க்ளீனாக வச்சுக்கணும். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா வந்து 6 மாதத்துக்கு ஒரு டைம் பார்த்திங்கன்னா வந்து ஆட்டு எருவு, அதாவது நல்ல மக்கான ஆட்டு எருவு தான் கொடுக்க போகிறோம். ஸோ அந்த எருவில் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல சத்து இருக்குது. ஸோ அதுவும் வெள்ளாட்டில் எரு வந்து ரொம்ப சத்து இருக்குது. ஸோ அதை தான் நம்ம வாங்கி 6 மாதத்துக்கு ஒரு டைம் வந்து நம்ம ப்ராப்பராக கொடுத்துட்ருக்கோம். ஸோ மரத்தை சுற்றி க்ளீன் பண்ணிவிட்டு, ஸோ மரத்தை சுற்றி பார்த்திங்கன்னா 6 மாதத்துக்கு ஒரு டைம் 10 கிலோ, அதாவது 10 கிலோ விதமாக நம்ம மரத்தை சுற்றி ப்ராப்பராக கொடுக்க வரும். ஸோ அதை கொடுத்தோடனே பார்த்திங்கன்னா மரம் நல்லா செழிப்பாக திறனாக வருதுங்க. நம்ம ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்படியே நம்ம க்ரீன் மேனியர் கொடுக்கணும். ஸோ க்ரீன் மேனியர் பார்த்திங்கன்னா வந்து நம்ம டேன்ச்சர், அதாவது தக்காப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா வந்து அதோட லைஃப் ஸ்பேன் பார்த்திங்கன்னா 45 to 60 டேஸு. ஸோ நம்ம அதை சுற்றி விதைச்சி விட்ருவோம். ஸோ அதை சுற்றி விதைச்சி விட்டோம்னா அது மட்டும் முளைச்சிட்டு 45 to 60 டேஸில் வந்து பார்த்திங்கன்னா பூ வைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ வச்ச பிறகு பார்த்திங்கன்னா வந்து நம்ம அதை பிடுங்கி ஸோ அதுக்கு மரத்துக்கு கீழே வந்து கொடுத்தோன்னா ஸோ மரத்துக்கு வந்து க்ரீன் மேனியர் அது வந்து ப்ராப்பராக கிடைக்கும். ஸோ அதனால் மரம் வந்து நல்லா சத்தாக இலைகள் வந்து நல்லா தரமாக வளரும். ஸோ நம்ம சாத்துக்குடி பார்த்திங்கன்னா ஒரு 1 இயர் ஆகுது நம்ம வச்சு. தென்னை பார்த்தீங்கன்னா 2 வருஷம் ஆகுது. ஸோ இது கொடுக்கறதுனால எங்களோட க்ரோத் வந்து நல்லாவே இருக்குது. ரிசல்ட்டும் நல்லா சூப்பராக இருக்குங்க. ஸோ இதே ஃபாலோ பண்ணுங்கள். நான் இதை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு மரத்துக்குமே பார்த்திங்கன்னா வந்து 16 mm ட்ரிப்பு தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ டேப் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் தண்ணி ஃப்ளோவாக ஒவ்வொரு மரத்துக்கும் நல்லா ஃபுல்லாக பாயிற மாதிரி விட்டுருக்கோம். ஸோ மரத்துக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளோவாக விடணும். ஏன்னா நம்ம ஆட்டு எரு கூட தான் நல்லா எரிசத்து அதிகம். ஸோ அதனால் தண்ணி ஃபுல்லாக விடணும். தண்ணி ஃப்ளோவாக நல்லா 1/4 மணி நேரம் விட்டால் போதும், தண்ணி ஃபுல்லாகிடும். ஸோ இந்த நம்ம சேனலை பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்தமாரி வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து மரங்களுக்கு வந்து நோய் மேலாண்மை ரொம்ப முக்கியம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அதுதான் நம்ம போட போகிறோம். ஸோ நம்ம சேனலை பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.